அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ மணிகளே, வியாபாரிகளே, வாகன ஓட்டிகளே, பொதுமக்களே, நண்பர்களே, ஆம்பூர் நகரில் 2 ஆண்டு காலமாக மேம்பால பணி நடைபெற்று நிறைவடைந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் பயன்பாட்டிற்கு 2025 ஏப்ரல் 2 புதன் அன்று காலை 11 மணி அளவில் ஆட்சியாளர்கள் மூலமாக அல்ல, அதிகாரிகள் தொடங்கி வைத்த நிலையில் வாகனங்கள் சென்று வருகின்றன. பெங்களூரு முதல் சென்னை வரை 360 கிலோமீட்டரில் ஆம்பூர் நகரத்தில் மட்டும் ஊர் மையப்பகுதியான எம்சி ரோடில் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. ஆம்பூரில் புதிய மேம்பாலம் 750 மீட்டரும் 28 தூண்கள் கொண்டவையாகும். கடந்த காலத்தில் ஆம்பூருக்கு தேவை பைபாஸ் என்னும் புறவழிச்சாலை வேண்டி பல போராட்டங்கள் ஆம்பூர் நகர மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தொடர்ந்து நடைபெற்று வந்ததை நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளேன். இறுதியாக முதல் முறையாக 2/12/2013 திங்கள் காலை 9 மணி முதல் 5 மணி வரை ஆம்பூர் ரயில் நிலை எதிரிலேயே மாபெரும் கண்டன உண்ணாவிரதம் நடைபெற்றது. அச்சங்கத்தின் தலைவர் VM ஷமீல் அகமது தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரதம் அறப்போராட்டம். அதில் கலந்து கொண்டவர்கள், சிறப்புரையாற்றியவர்கள் வருமாறு: மந்தியா அகமது பாஷா, வாவூர் ஹபீபுர் ரஹ்மான், டி பாரத் பிரபு, டி இப்ராஹிம், சலாம் ஹோட்டல் வி ஜுனைத் அஹமத், PS சுயேல், காஜா ஹோட்டல் உரிமையாளர் காஜா ஹபீபுர் ரஹ்மான். உண்ணாவிரதத்தை துவக்கி வைத்தவர் SR தேவதாஸ். சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டவர்கள் S சந்திரன், RD சாமுவேல், செல்லப்பாண்டியன், MA MPhil XMC, வழக்குரைஞர் S சந்திரன், MCom BL, நேயசுந்தர், BA LLB, டெக்னீஷியன் M அப்துல் அலி, நா சுரேந்திரன், MA BL, கவிஞர் நா ஜீவா BCom, மந்தியா அர்ஷியா தபசும் MCom, MG மணி, ராஜ்குமார், K மனோகரன், BC கிருஷ்ணமூர்த்தி, AG சாமி கண்ணன், KS ஹுசேன் ஆகியோர் கலந்து கொண்டு உண்ணாவிரதத்தை சிறப்பாக நடத்தினார்கள். தேசிய நெடுஞ்சாலை அமைவதற்கும் மேம்பாலம் அமைத்தமைக்காகவும் அன்றைய பிரதமர், நேர்மையான மனிதர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்கும், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும், அன்றைய ஒன்றிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் TR பாலு BSc அவர்களுக்கும், அதன் உறுப்பினர் அலைக்கடல் ஐயா இரா வெட்டுக்கொண்டான் அவர்களுக்கும், இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும், மக்கள் மிகு முதல்வர் தமிழின தளபதியார் அவர்களுக்கும், வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் டெக்னாலஜிஸ்ட் மைண்ட் கொண்ட DM கதீர் ஆனந்த் MBA USC அவர்களுக்கும் என் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய தூண் பாலம் சான்றோர்குப்பம் வரை, புதிய தூண் மேம்பாலம் சான்றோர்குப்பம் வரையிலும், ஓயாரிலிருந்து கன்னிகாபுரம் வரையிலும் நீடிக்க செய்ய வேண்டுகிறேன். வருங்காலத்தில் பச்சைக்குப்பம் மலைப்பகுதியில் முதல் பெதஸ்தா மருத்துவமனை பின்புறத்தில் இருந்து விண்ணமங்கலம் வரை புறவழிச்சாலை அமைத்தே தீர வேண்டும். மேம்பாலம் பயன்பாட்டால் உள்ளூரில் வியாபாரம் குறைவாக இருப்பதாக அறிகிறேன். கவலை கொள்ள தேவையில்லை. ஆம்பூரை நாடி வருபவர்கள் வந்தே தீருவார்கள். புதிய மேம்பாலம் அருகாமையில் 1947 புகழ்பெற்ற மதருல் உலும் மேல்நிலைப்பள்ளி இயங்கி வருவதால் அங்கே படித்து வரும் மாணவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக பள்ளிக்கும் வீட்டிற்கும் செல்ல வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும்
ரெட்டித்தோப்பு பகுதிக்கு செல்ல மேம்பாலம் அமைக்கும் பணி மிக விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் அனுமதி அளித்த தமிழ்நாடு அரசின் மக்கள் மிகு முதல்வர் எங்கள் இயக்கத் தலைவர் தமிழின தளபதி அவர்களுக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் சட்டமன்ற கதாநாயகர் அண்ணன் துரைமுருகன் MABL ML அவர்களுக்கும் துணை முதல்வர் இளைய கலைஞர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கும் நகராட்சி நிர்வாக துறை அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் GM கதிர் ஆனந்த் MBA USA அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் தேவராஜ் MLA அவர்களுக்கும் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் AC வில்வநாதன் அவர்களுக்கும் தென்னக ரயில்வே துறை வனத்துறை ஆகியோருக்கும் மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்பு மு. அப்துல் அலி, ஆம்பூர்.